சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. வருகின்ற 2026 தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இணைந்து 160 தொகுதிகளையும் இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி வெற்றி இதனால பதறும் கட்சிகள். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். பீகார் தேர்தலோட முடிவு எப்படி இருந்ததோ அதே போல தமிழ்நாட்டிலும் பிஜேபியின் கை ஓங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பீகாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியும். பிரதான வெற்றியை பெற்றது பிஜேபி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடித்திருக்கிறார் நம்ம மோடிஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டிலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணி தான் வெல்ல போகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தொகுதிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 160 இடங்களில் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. கருத்து கணிப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக மற்றும் பாஜக கை ஓங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது புதியதாக விஜய் அவர்களும் வந்திருக்கிறார். விஜய் அவர்களும் என்டிஏ கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை சேர்க்கலாம் தேவையில்லை, நம்ம இந்த கூட்டணியில் போனால் கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வேகள் எடுக்கப்பட்டு கணக்குகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாம். இதனால் பார்த்தீங்கன்னா எளிமையாக திமுகவை வீழ்த்துவதற்கான அனைத்து விதமான முடிவுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுக இந்த வெற்றிக்கு பிறகு நிறைய விதமான திட்டங்களை வகுத்திருக்கிறதாம். ஓபிஎஸ்ஐ இணைத்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை கூட போயிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிஎம்கேக்கு வருகின்ற 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை புதிதாக தாவேகா வந்திருக்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சனங்கள். அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.